வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு எக் பேஜோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு பர்மீஸ் ஸ்டைல் ஃபுட். எக் பேஜோ செய்யறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது கோல்டன் ஃப்ரைலாம் இல்லை, இன்னும் டீப் ஃப்ரை, நல்லா ப்ரௌனிஷாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ அதை ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே எண்ணெயில் நம்ம கார்லிக் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இதில் நீளமாக கட் பண்ண பூண்டு சேர்க்க போகிறோம். சேர்த்து இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆனியன் எடுத்து அதே பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஆனியனும் கார்லிக்கோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை எடுத்துடுறோம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணது, கார்லிக் நல்லா ஃப்ரை பண்ணதும் இருக்குது. இப்போ அது கூட இந்த சில்லி ஃப்ளேக்ஸை கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக் பேஜோ செய்கிறதுக்கு முட்டையை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது ஒரு முட்டையை எடுத்து நைஃபால் இப்படி ஒரு கட் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி தான் கட் பண்ணணும். இந்த ஒயிட் மட்டும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். பாதி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆனியன் கார்லிக் மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சரை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அதில் சேர்க்க போகிறோம். அப்புறம் லெமன் ஜூஸ், லெமனை 4 சொட்டு புளிஞ்சிட்டு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம், அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போது டேஸ்டியான எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு எக்குக்கும் செய்யலாம். ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக சர்வ் பண்ணும்போது அப்போ ஃபில் பண்ணி அப்போவே சாப்பிட்றணும். பாருங்கள், ஆனியனை எக்கில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது புளி தண்ணி ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ். அடுத்தது உப்பு தண்ணி. அதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். எக் பேஜோ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான எக் பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.